அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காருன்னா அது உதயநிதி சின்ன மேளம் போட்ட பிச்சை. தாத்தா அப்பா இவங்க போட்ட இதுல எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு, அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அவர் அதை ராஜினாமா பண்ணிட்டு நேர போய் யூபிஎஸ்சி எழுதட்டும், எழுதி அவர் பாஸ் ஆகி வந்துடட்டும். நான் இனிமே அரசியலே இருக்க மாட்டேன், அரசியலை விட்டே பேருன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு சேலஞ்ச் பண்ணார். நீங்க உங்க தாத்தா கருணாநிதிக்கு பேர் இல்லாம ஸ்டாலினுடைய பேர் இல்லாம இருந்திருந்தா உதயநிதியை ஏதாவது ஒரு கம்பெனி போனா வாட்ச்மேன் வேலை, ஒரு பியூன் வேலைக்கு கூட ஆளை உங்களை எடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் தகுதி உங்களுக்குன்னு சொல்லிட்டார். திமுகவுக்கு உள்ளாலே உதயநிதி சின்ன மேளத்தை எல்லாரும் ஏத்துக்கல. தூத்துக்குடியில சமீபத்துல உதயநிதி சின்ன மேளம் அவர் தூத்துக்குடிக்கு போய் அங்க போய் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டாரு. அந்த தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பி யாரு? தர்மபத்தினி கனிமொழி. ஆனா ஆப்சென்ட், அந்த பக்கமே எட்டி பார்க்கல. புறக்கணிப்பு. இப்படி மூக்க அழகிரி இப்ப காணாம போயிட்டாரோ அதே மாதிரி கனிமொழியும் காணாம போயிருவாங்க. நேத்துக்கு ஓஎம்ஆர்ல ஒரு 5 அப்பாவி பெண்கள் யாருகிட்டயும் பிச்சை எடுக்காதவங்க, நேர்மையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மாடை மேய்ச்சிக்கிட்டு சாலை ஓரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதானே. அதுல போய் கார் போய் இடிச்சது. கார் என்னது, 4 பேரு குடிகார பயிலோ, குடிகாரனா இல்லனா அவன் மெத்தபெட்டமின் போட்டிருந்தானு தெரியல. தென்காசியில அந்த சையத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் ஒரு 1000 குழந்தைகளை வச்சு வெட்ட வெயில்ல கொண்டு நட்டு வச்சு யோகா சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு அவங்க கிட்ட எல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் வசூல் பண்ணி உதயநிதி சின்ன மேளத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. எவ்வளவு கேவலமான செயல். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் 30ஆம் தேதி தமிழகம் தாயகம் திரும்புறாரு அவர். ஆனா உண்மையிலே இன்னைக்கு காலையில செய்தி என்ன தெரியுமா? 30ஆம் தேதி தமிழகத்துக்கு ரெட் அலர்ட். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 விஜய், வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். மோடியின் தமிழகம் இந்த புக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 5000 பேர்ட்டையாவது இந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ஒரு தீர்மானம் போட்டிருந்தேன். அது ஒரு 3500 அந்த லெவலுக்கு என்னால் கொண்டு சேர்க்க முடிஞ்சது. தேர்தல் முடிவுக்கு பிறகு கடந்த ஒரு சில மாதங்கள்லேயே அது 4000 தாண்டி 4000 தொட்டுட்டது வெற்றிகரமாக. இப்போ மேற்கொண்டு அடுத்த கட்டமாக இறங்கி இப்போ அடுத்த 5000 நோக்கி போகக்கூடிய பயணத்தை எடுத்திருக்கேன். வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10,000 பேரையாவது போய் சேரணும். அந்த 10,000 பேராவது இதில் உள்ள ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது படிக்கணும். படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸில் உள்ள இந்துக்காரங்கையில் கொடுக்கணும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதை இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் உள்ளவங்க, இந்த திராவிடியா மகன்கள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு முழுக்க கவர் பண்ண முடியாது, அது அவர் பெரிய லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து இந்த மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடைய இதையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி உள்ள கொண்டு கொடுத்துருக்கேன். ஒரு வித்தியாசமான முயற்சியாக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வாங்கின 4000 பேரும் யாருமே குறை சொல்லலை. புக்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கணும், உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை வாங்க சொல்லணும். இல்லை வாங்கி உங்களால் முடிஞ்சுன்னா வாங்கி ஒரு 2 பேருக்கும் 4 பேருக்கும் வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. எனக்காக வேண்டி பண்ணுறதா நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். வாங்கிட்டோமே அப்படிங்கிறத வச்சு ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது படிங்க. புக்கு பாசிக்கிறதே பழக்கம் இல்லாத இருந்தால் கூட ஒரு அத்தியாயத்தை படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறது சரியா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இந்த புக்கை வாங்கணும், நீங்கள் வாங்கி படிக்கணும். இந்த புக்கு என்னுடைய விலை 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து ஒரு புக்குக்கு 400 ரூபாய். மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபாய் கொரியர் செலவோடு சேர்த்து. இதுதான் 400 ரூபாய் தமிழகத்துக்கு, பாண்டிச்சேரிக்கு, மற்ற மாநிலத்துக்கு 450 ரூபாய். இதனுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரை நான் சொல்கிறேன். ஒரே நம்பர் தான் 9092345641 9092345641. இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸை அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல நீங்கள் பணத்தை அனுப்பிடுங்க. அனுப்பும்போது பின்கோடை மறக்காமல் போட்டுருங்க. எத்தனை காப்பிங்கிறதையும் போட்டுருங்க. 4, 5, 8, 10 எத்தனைங்கிறதையும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அவசியம் நீங்கள் வாங்கணும், என்னுடைய கோரிக்கை. நன்றி. திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் அந்த வாழ்த்தில் அவர் சொல்கிறார், இன்று அவர் டெப்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காருன்னா அது உதயநிதி சின்ன மேளம் போட்ட பிச்சை. அதனால அவர் அதை தான் சொல்லுவார். அதே மாதிரி பொன்முடி அவர்கள் தொடர்ந்து அமைச்சராக தொடர்வதற்கு காரணமும்
என்னமோ அவருடைய கடைக்கண் பார்வை இல்லைன்னா அது நடக்காது, இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக வரப்போகிறார், அவர் ஜனாதிபதி ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அண்ணாமலையை பற்றி ஒரே ஒரு கேள்வி தாங்க, ஒரு சின்ன உதாரணம். நேரே வந்து கவர்னர் வந்து இப்படி இருந்து பேசிட்டு இருக்காரு, அவர் வந்து அவருடைய இதை ராஜினாமா செய்துவிட்டு ஒரே ஒரு கவுன்சிலராக ஒரு இடத்துல நின்று அவர் வெற்றி பெற்று அவர் வரட்டும், நான் அதுக்கு பிறகு நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி சின்னமேளம் அவர்கள் பெருசாக சவால் விட்டார். இந்த கேள்வியை கொண்டு போய் அப்படியே போய் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் உடனே ஒரு பதில் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து அவங்க தாத்தாவுடைய இதை வச்சு தாத்தா அப்பா இவங்க போட்ட இதில் வந்து எம்எல்ஏ உட்காந்துருக்காரு, அமைச்சராக உட்காந்துருக்காரு, அவர் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு நேரே போய் யூபிஎஸ்சி எழுதட்டும், எழுதி அவர் பாஸ் ஆகி வந்துடட்டும், நான் வந்து இனிமேல் வந்து அரசியலே இருக்க மாட்டேன், நான் அரசியலை விட்டே பேருன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணார். இதை அப்படியே பத்திரிகையாளர்கள் வந்து அடுத்த சந்திப்பில் உதயநிதி அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து உங்களை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத சொல்கிறாருன்னு கேட்டாங்க. கேட்ட அடுத்த வினாடியே எழுந்திரிச்சு ஒரே திருச்சி ஓடிட்டார். இவ்வளவுதான் திறமைங்கிறது, இப்படி தான். நீங்கள் அவர் சொன்னார்ல, அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, சரியான கவுண்டர் கொடுத்தாரு. ஏற்கனவே இன்னொரு வார்த்தையை உங்களை பற்றி சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து உங்கள் தாத்தா கருணாநிதிக்கு பேர் இல்லாமல் ஸ்டாலினுடைய பேர் இல்லாமல் இருந்திருந்தா உதயநிதியை வந்து ஏதாவது ஒரு கம்பெனி போனால் வாட்ச்மேன் வேலை, ஒரு பியூன் வேலைக்கு கூட உங்களை எடுக்க மாட்டேன், அவ்வளோதான் தகுதி உங்களுக்குன்னு சொல்லிட்டார். இவ்வளோதான் தகுதி. இப்படிப்பட்ட தகுதி உள்ள ஒருத்தரை இவர் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார், அப்புறம் ஒரு நாள் மட்டும்தான் முதலமைச்சராக இருப்பாரோ, ரெண்டாவது நாள் முதலமைச்சர் வேற ஆள் வந்துருவாங்களோ, அண்ணாமலை வந்து உட்காந்துருவாரோ. சும்மா எதையாவது சொல்லணுங்கிறதுனால சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெளிவாக புரியுது, வரக்கூடிய தேர்தல் இவங்களுக்கு சாதாரண தேர்தலாக இருக்காது சார். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறேன். வெளியே உள்ள கூட்டணி, எதிரணியில் பாஜக அணியில் கூட்டணி எப்படி வரப்போகுது, எப்படி ஓட்டு வங்கி வரப்போகிறதுங்கெல்லாம் ரெண்டாவது சொல்கிறேன். முதலாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். திமுகவுக்கு உள்ளாலே வந்து உதயநிதி சின்ன மேளத்தை எல்லாரும் ஏற்றுக்கலை. திமுகவுக்கு உள்ளால உள்ள மூத்த தலைவர்களும் ஏற்றுக்கலை, பல அமைச்சர்களும் ஏற்றுக்கலை, எம்பி எம்எல்ஏக்களும் ஏற்றுக்கலை, கனிமொழியும் ஏற்றுக்கலை. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், கனிமொழியுடைய சமீபத்திய அரசியல் இதை நீங்கள் பதிவுகளை நீங்கள் உற்று நோக்குங்க. என்ன மெரினா கடற்கரையில் வந்து ஏர் ஷோ நடத்தினாங்க, விமான கண்காட்சி, அந்த இது சம்பந்தமாக அதில் ஆட்களெல்லாம் செத்து இதெல்லாம் பிரச்சனை பெருசாகி ஒரு பெரிய விவாத பொருளான உடனே அன்னைக்கு வந்து கனிமொழி சொன்ன பதிலை நீங்கள் எடுத்துடுங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய இடத்துல, அதாவது அதிகமான ஏற்பாடுகள் பண்ண முடியாட்டா இது மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? முதலமைச்சராக இருக்கக்கூடிய கனிமொழியுடைய சகோதரர், அண்ணன் ஸ்டாலின் சின்ன மேளத்துக்கு தான் இந்த அட்வைஸ், அவங்களுக்கு தான் சொன்னாங்க, தங்கச்சி தான் சொன்னாங்க, அண்ணனுக்கு தான் சொன்னாங்க. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் உங்களால் நடத்துறதுக்கு, திறமையாக நடத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னா, ஏற்பாடு பண்ணால் உங்களுக்கு திராணி இல்லைன்னா நீங்கள்லாம் ஏன் இதை நடத்துறீங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்படியே நீங்கள் ரெண்டாவது ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். தூத்துக்குடியில் சமீபத்தில் சின்னவர் இருக்கார், அதாவது உதயநிதி சின்ன மேளம், அவர் வந்து தூத்துக்குடிக்கு போய் அங்கே போய் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டார். அந்த தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பி யார்? தர்மபத்தினி கனிமொழி. ஆனால் ஆப்சண்ட், அந்த பக்கமே எட்டி பார்க்கல, புறக்கணிப்பு. அதாவது உதயநிதி காருடைய நிகழ்ச்சிகளை வந்து அவங்க எம்பியாக இருக்கக்கூடிய, கனிமொழி எம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால அவங்க புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு, ஒரு இதை, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருந்து வீதிக்கு வர்றதுக்குள்ளால எல்லா படிநிலைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்கு சொன்னாங்க? தமிழகத்தில் தான் சொல்கிறாங்க, தமிழகத்தை தான் சொல்கிறாங்க அவங்க. இது சொன்ன உடனே தூத்துக்குடியில் இருந்து இவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீதாஜீவிங்கிற அமைச்சர் வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கை வந்து கனிமொழிக்கு பதில் கொடுக்குறாங்க. கனிமொழிக்கு வந்து புள்ளி ஓரெல்லாம் சொல்கிறாங்க, தேசிய அளவில் மகளிருக்கு பாதுகாப்பு இப்படி இருக்குது, மாநில அளவில் தமிழகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புள்ளி வர. இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை பின்பற்றோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிக்கிட்டு வண்டியில் போய் விபத்தை ஏற்படுத்தி செத்தாங்க 4 பேர் அப்படின்னா, அதில் 4 பேர் நேற்றுக்கு வந்து செத்தாங்க சார். நேற்றுக்கு வந்து ஓஎம்ஆரில் வந்து ஒரு 5 அப்பாவி பெண்கள் எல்லோருமே உழைச்சி மாடு மேய்ச்சி அதனுடைய வருமானத்தில் பிழைக்கக்கூடியவங்க, யார்கிட்டையும் பிச்சை எடுக்காதவங்க, நேர்மையாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்க மாடை மேய்ச்சிக்கிட்டு சாலை ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதானே. அதில் போய் கார் போய் இடிச்சது. கார் வந்து என்னது,
4 பேர் குடிகார பயில்வ, குடிகாரனா இல்லைன்னா அவன் வந்து மெத்தப்பெட்டமீன் போட்டிருந்தானான்னு தெரியல, மது போட்டிருந்தானா இல்லைன்னா போதைப் பொருளை பயன்படுத்தினான்னு தெரியல. 150 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போயிருக்கான். அப்போ மத்தியானம் 2 மணிக்கு மேலே ரோடே வெறிச்சோடி கிடக்கும்போது இவங்க இந்த மாதிரி போய் அங்கே வந்து அந்த 5 பேரும் செதைச்சு துடிக்க அந்த 5 பேர் செத்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்றீங்க? இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு என்ன? என்னுடைய கேள்வி தான். ஒன்று, அது போதைன்னா போதைப் பொருளை போட்டதுனால வந்த பிரச்சனை, மதுன்னா மதுனால வந்த பிரச்சனை. இந்த வழக்கை எப்படி பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 பேர் விபத்தில் மரணம்னு எழுதியிருப்பாங்க. கணக்கு எங்கே போகுது? இது வந்து குடிகாரனால நடந்த தவறு, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினதுனால ஏற்பட்ட விபத்து. அப்போ இந்த மரணம் 5 பேரும் மது விபத்தில் அது வரணும், இல்லைன்னா போதைப் பொருள் சாவுல அது வரணும். அந்த 5 பேரும் குடிச்சிட்டு அது சாகலை, ஆனால் அது ஏற்படுத்தணுமே இதுதான் பயன்படுத்தியிருந்தான். அப்போ காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரிஜினலாக இது மதுவினால் ஏற்பட்ட விபத்து. அப்போ நீங்கள் மது விபத்துன்னு கொண்டு வரணும். அவன் குடிச்சிருந்தான், அதை செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இல்லை போதைப் பொருளை பயன்படுத்தினா போதைப் பொருள் பயன்படுத்தியதால் நடந்த விபத்து, போதைப் பொருள் சாவுங்கிற கணக்கில் இது வரணும். இல்லை மது சாவுல கணக்கில் தான் இந்த 5 பேருடைய கணக்கை நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா அதை ஏற்படுத்தணுமே 5 பேர், 4 பேரும் குடிகாரன். அவன் போதைப் பொருளை செத்தான பயன்படுத்தியிருந்தானா இல்லை மதுவை பயன்படுத்தியிருந்தாங்கிறது 2வது விஷயம். இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த 2ஐயும் எடுத்து தான் நீங்கள் வந்து சாவை கொண்டு வரணும். ஆனால் கணக்கில் என்ன வருது? விபத்தில் செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு வச்சா. விபத்தில் மரணம் அடைந்த இவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் சின்னமேளம் அறிவிப்பு, இதை நேரத்தை போட்டிருந்தாங்க. போய் பார்த்தாரா? பார்க்கல. ஆனால் அதுக்கு பக்கத்தில் மரக்கணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு சார். அதாவது கள்ளச்சாராயம் குடித்தது தப்பு, ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இதே அரசாங்கம் உழைச்சி சாப்பிடக்கூடிய நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகளுக்கு இப்போ குடிகார பயில்வை இல்லைன்னா அந்த போதைப் பொருளை தின்னுட்டு திமிரு பிடிச்சி ஆடம்பர காரில் போய் இடித்து அவங்கள வந்து கொலை பண்ணி நாங்கள் பார்த்தீங்களா, இது கொலை, இது கர்ண கொலை, இது இரக்கமற்ற கொலை, இது திமிரு எடுத்துகிட்டு போய் கொலை செய்திருக்கா. ஆனால் அந்த அவங்களுக்கு இழப்பீடு எவ்வளவு? 2 லட்சம் ரூபா. அவ்வளோதான். புள்ளி ஓரம்லாம் இப்படி தான் சார் போகும். அதனால் இவங்களுடைய கணக்கு எல்லாமே நேர தலைகளை தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இங்கே வந்து ரொம்ப யோக்கியதையாக நடக்கிற மாதிரி தான் கணக்கில் காட்டிட்டு போவாங்க. சரி இருக்கட்டும், கீதா ஜீவன் அதோட விட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கனிமொழி அவர்கள் வந்து திமுகவுக்கு உள்ளால ஒரு சிண்டேவாக விரைவில் உருவெடுப்பார். அவங்களும் அதுக்கான நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்க அந்த அம்மணி. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவங்களுடைய கணக்குப்படி திமுகவினுடைய தலைவராக முன்னிலைப்படுத்தி இப்பவுமே தயார்படுத்தி கொண்டு போகிறது வந்து உதயநிதி சின்னமேளம் அவர்களை. அதுக்கு பிறகு கனிமொழி அப்படி எப்படி வந்து மூக்க அழகிரி இப்போ காணாமே போயிட்டாரோ அதே மாதிரி கனிமொழியும் காணாமல் போயிடுவாங்க. போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுன்னு விஷயம். அது ஸ்டாலினை விட திறமையான பெண்மணி அது. அதனால் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், திமுகவில் ஒரு கீறல் போடும், திமுக உடைக்கும். அதுக்குள்ள நேரத்தை அது எதிர்பார்த்துட்டே இருக்கு. கரெக்டான நேரத்தில் தமிழகத்தினுடைய சிண்டேவாக கனிமொழி விஸ்வரூபம் எடுக்கும். அது இப்போ வந்து இவங்களுக்கு ஆட்சி இருக்கிறதுனால அந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் கிடைக்கிறது வரைக்கும் சுருட்டும், எதுக்கு நம்ம இப்போ கொடி பிடிச்சோம்னா நமக்கு அது இல்லாமல் போயிடும். இது எம்எல்ஏவுடைய நிலவரம், திமுக எம்எல்ஏவுடைய நிலவரம். எம்பிக்கள் வந்து சரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு சரியான இது வந்தால் தானே நம்ம முடிவு எடுக்க முடியும், இல்லைன்னா நமக்கு வந்து உள்ளதும் இல்லாமல் போயிரும்ல, கஞ்சி அலைஞ்சு போயிருமே, சரி அது வரைக்கும் நம்ம அப்படி இருப்போம். இது திமுக எம்பிக்களுடைய நிலவரம். அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க அமைச்சராக இருக்கதே பெரிய வாய்ப்பு, இதை நம்ம விட்டுட்டோம்னா போயிடும். அதனால் எவ்வளோ நாளும் போதும் அது வரைக்கும் அப்படியே இருப்போம். அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம முடிவு அப்போ தெளிவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் வந்து உதயநிதிக்காரை ஏற்றுக்கலை. உதயநிதி சின்னமேளம் அவர்களை கட்சியினுடைய அடுத்த தலைவராக கடைக்கோடி தொண்டன் கூட ஏற்றுக்கல, துணை முதலமைச்சராக வந்ததை அவங்க ஏற்றுக்கலை. ஒவ்வாமையில் இருக்கிற மக்களுக்கு வந்து திமுக தொண்டர்களுக்கே இது ஒவ்வாத செயலாக இது இருக்குது. அதை விட தென்காசியில் வந்து அந்த சையத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு 1000 குழந்தைகளை வச்சு வெட்ட வெயிலில் கொண்டு நட்டு வச்சு அவங்க அவ்வளோத்துக்கு யோகா சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டு எவ்வளோ கேடுகட்ட புத்தின்னு பாருங்கள். யோகா சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு அவங்ககிட்டலாம் ஆளுக்கு 500 ரூபா வசூல் பண்ணி, ஏன் குழந்தைகள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் கை பணத்தையே வாங்கி அதிலே ஆட்டையே போட்டுக்கிட்டு இவங்க வந்து இவருக்கு வாழ்த்து சின்னமேளத்துக்கு அவர் உதயநிதி சின்னமேளத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க. எவ்வளவு கேவலமான செயல். எப்படி வந்து அந்த பெற்றோர்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? எப்படி ஓட்டு ஜீரணிப்பாங்க? எப்படி ஜீரணிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம்? திமுக தொண்டர்களுக்கே இது வந்து பிடிக்கல உதயநிதியை. அவர் இந்த மாதிரி கொண்டு வைக்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. கனிமொழின்னா கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க,
ஏன்னா கனிமொழி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து அது அவங்க அப்பா காலத்தில் இருந்தே உள்ள கடந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் எப்படி ஸ்டாலின் வந்தாரோ அதே மாதிரி இந்த அம்மா வந்துச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் லாஜிக் இருக்கும். இது இன்னைக்கு முந்தா நாள் பெய்த மழையில நேத்தைக்கு முளைச்ச காளான் தான் வந்து உதயநிதி சின்னமேளம். அவரை கொண்டு போய் இன்னைக்கு துணை முதலமைச்சர், அடுத்து வந்து கட்சியினுடைய செயல் தலைவர் அப்படின்னு அது என்ன கணக்கு? அடுத்து கட்சியினுடைய செயல் தலைவர் ஆகிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது, வெடிச்சு திமுக செதற போகுது. இதான் நிலவரம். இவங்க வந்து வேற மாதிரி மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இதில் கூடுதலாக நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்சிகள் வாங்கின ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன டேட்டா புள்ளி உரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். திமுக வாங்கின ஓட்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மட்டும் வாங்கின ஓட்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1,12,92,351 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக தனிச்சு திமுகவுக்கு மட்டும் கிடைச்ச ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி விட்டுருங்க, கிடைச்ச ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,12,92,351 ஓட்டு வந்து திமுக வாங்கியிருக்கு. இதே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனிச்சு நின்று பாஜகவுக்கு மட்டும் கிடைச்ச ஓட்டு எவ்வளவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 57,16,661 ஓட்டு பாஜக பெற்றிருக்கு, வாங்கியிருக்கு. பாஜக இங்கே வந்து இல்லைங்கிறாங்க, நோட்டாவுக்கு கீழேன்னு சொன்னாங்க. ஓட்டை பார்த்துடுங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு சரி பாதி 51% ஓட்டை திமுக வாங்கின ஓட்டில் பாஜக 51% பாதிக்கு மேலே வந்திருக்கு. வரக்கூடிய அது எந்த கட்டத்தில் இருந்தது? 1.5% இருந்தது, 11% வரும்போது இப்படி ஒரு 25% வர்றதுக்கு ரொம்ப சாதாரணமாக வாய்ப்பு இருக்குது. இந்துக்கள் ஓட்டு வங்கி உருவாயிட்டு திமுகவில் உள்ள இந்துக்கள் நிறைய பேர் வந்து தொண்டர்கள் மட்டத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பாஜக பக்கம் அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க, பாஜக பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க. இது அடிமட்டத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ இந்த நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% மேலே எகிரிச்சுது அப்படின்னா திமுக என்ன ஆகும் சொல்லுங்க? 1 கோடிக்கு கீழே வந்துருமில்ல ஓட்டு. 80 லட்சம் 85 லட்சத்தில் வந்து திமுக மட்டும் வாங்கின ஓட்டுன்னு அடுத்த எலெக்ஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாஜக அதே சமயத்தில் 1 கோடியை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த ஓட்டு வங்கி உருவாகுது, பலபடியும் சொல்கிறேன். அதனால் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுதான் வந்து யதார்த்தமான நிலவரம். இதுதான் இந்த லட்சணத்தில் இவங்க வந்து அவரை ஏதோ இன்னைக்கு கஞ்சி கிடைக்குது அதனால மகேஷ் பொய்யாமொழி வந்து அவரை புகழ்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக திமுக சரிவை நோக்கி நகர்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதே கூட்டணி நீடிச்சா கூட அவங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் சாதகமாக இருக்காது, படுதோல்வி தான் அடைவாங்க. எப்படி வந்து சரத்பவார் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அப்புறம் வந்து தேசியவாத காங்கிரஸுங்கிற கட்சி ஆரம்பித்தவர், அப்புறம் வந்து பால் தாக்கரேயுடைய மகன், அவர் வந்து பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட சிவசேனாங்கிற கட்சியினுடைய தலைவராக இருந்து உத்தவ் தாக்கரே எல்லாம் வழி நடத்தியிருந்த ஒரு பெரிய தலைவர் அவரும். அதுக்கு அடுத்து வந்து இன்னும் காங்கிரஸ் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தது, மகாராஷ்டிராவில் பெரிய கட்சியாக இருந்தது. இந்த 3 பெரிய கட்சிகளும் சேர்ந்து தான் இந்த தேர்தலில் அங்கே அவங்க போட்டிட்டாங்க. இன்னைக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. 3 கட்சி பெரிய கட்சிகள் கூட்டணி வச்சு அந்த கூட்டணி பலம்ங்கிறதெல்லாம் ஜீரோ ஆகி போச்சு. சரத்பவார்லேருந்து பிச்சுக்கிட்டு வந்த கட்சி தான் வந்து அஜித் மருமகன் தான் பிச்சுட்டு வந்தவர் தான் அஜித் பவார். அப்போ இங்கே உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செல்ல காசு மாதிரி தான். அப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து சிவசேனாவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்தவர் தான் ஏக்நாத் சிண்டே. அப்போ அவருக்கும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வசீகரிக்கத்தக்க தலைவரும் கிடையாது அவர். ஆனாலும் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால இந்த 2 பேரும் அப்படி வைரமாக ஜொலிச்சாங்க. அப்படின்னா இந்த 2 பேரும் பிச்சுட்டு வந்த 2 கட்சி ஒரிஜினல் கட்சி 2 நாசமாகி போய் தெருவும் தினமே ஆகி போச்சு. பாருங்க, 10 சீட்டுங்க சரத்பவாருக்கு. இந்த எலெக்ஷனில் 10 சீட்டு அவருக்கு. ஒரு உத்தவ் தாக்கரேக்கு 20 சீட்டு சார். ஒரு எதிர்கட்சியில் கூட வரிசையில் கூட உட்கார முடியல. காங்கிரஸ் அதே மாதிரி 15 சீட்டு நினைக்கும் காங்கிரஸுக்கு. இவ்வளவு கேவலமாக அவங்க தோக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பாஜக வந்து எடுத்த விஸ்வரூப வளர்ச்சி, இந்துக்கள் எடுத்த முடிவு. அப்போ தமிழகத்தில் இது எம்மாத்திரம். இன்னைக்கு வந்து அவங்க வெற்றி பெற்ற ஒரு இதில் இருக்கிறதுனால சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து அடுத்து வந்து இன்னொரு 40 இடத்துல வெற்றி பெறுவோம் சொல்லிகிட்டே இருக்கலாம். 2 கம்யூனிஸ்டும் பேரு தான் இருக்குது கட்சி, அவங்களாம் நாங்கள் ஒரு பலமான சக்தி வாய்ந்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் பாஜக அணியில் வந்து தேமுதிக மட்டும் சேர்ந்தாலே போதும் சூழ்நிலையில். அது இன்னும் ஒரு பெரிய ஒரு படிக்கிட்டு மேலே போயிடும். இன்னும் நிறைய ஐடியாலாம் வச்சுருக்காங்க, நிறைய செயல் திட்டம் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையில். அதனால் இது யதார்த்த நிலவரம். நீங்கள் வந்து உதயநிதியை அதனால தான் அதுக்கு முன்னாடி எப்படியாவது அவருக்கு பட்டம் சூட்டிடணும், எப்படியாவது அவருக்கு மகுடம் சூட்டிடணும், எப்படியாவது அவரை பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி இந்த கோபாலபுரம் குடும்பம் திட்டமிடுது.
அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து நானும் உங்களுக்கு விசுவாசி தானே காணிக்கணுங்கிற நிர்பந்தத்தில் எல்லாரும் வந்து வெளியே வந்து நின்று பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு துணுக்கு செய்தி நான் சொல்கிறேன். இந்துன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. நேற்றைக்கு நான் வந்து சென்னை முழுக்க ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தேன், ஒரு சின்ன வேலை. அதனால சென்னை முழுக்க முரளிராம் அவர்களும் நானும் வந்து ஒரு வேலை நிமித்தமாக அப்படியே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததில் நாங்கள் வந்து வளசரவாக்கத்துலேருந்து நான் ஒரு இதை பார்த்தேன். போஸ்டரில் அது பெரிய பெரிய போர்டு, பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மேளத்துக்கு வந்து உதயநிதி சின்ன மேளத்துக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த நிர்வாகிகளுடைய ஃபோட்டோவெல்லாம் நான் சும்மா பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திடீர்னு பெரிய குங்குமம் போட்டு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. என்னடா இவர் வந்து இந்துக்காரன் தான், ஆனால் வந்து இவர் வந்து நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு அலையக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் டிசைனில் மட்டும் இருக்கே, ஒருவேளை அதுக்காக அப்படி தனியாக எடுத்துருப்பாரோ, சரி ஏதோ ஒன்று போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படியே கிடந்த ராமபுரம் அங்கே கேகே நகர் அங்கே எங்கேன்ட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்க மவுண்ட் ரோடு அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது எல்லா இடமும் இது அப்படியே யூனிவர்ஸாக இருக்குது. எந்த ஒரு திமுக கட் அவுட்டை நீங்கள் எடுத்தாலும், உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து வச்சிருக்க கட் அவுட்டில் பார்த்தாலும் அந்த கட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவராக இருந்தால் அவருக்கு நெத்தியில் ஒன்றும் வைக்கல, முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நெத்தியில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்துக்காரனாக இருந்தால் ஃபோட்டோஷாப்பில் அப்படியே வந்து அழகாக தெரியுது. அது ஃபோட்டோஷாப்பில் ராவி இருக்காங்கிறது அழகாக தெரியுது. அது தெரியுமில்ல. இப்போ நான் ஒரு குங்குமம் போட்டு வச்சுன்னா இது எப்படி இருக்கும், எனக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு குங்குமம் போட்டு ஒட்டுனீங்கன்னா தெரியுமில்ல வித்தியாசம். அதுமாதிரி அழகாக தெரியுது. ஆனால் வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்துக்கார எல்லாருக்கும் நெத்திலையும் அதை பழிச்சுட்டு தெரிகிற மாதிரியே வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து பார்க்கும்போது தெரியணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு இதை பற்றி விசாரிக்கும் போது ஒரு தகவல் என்ன கிடச்சதுன்னா, திமுக மேலிடத்துலேருந்தே ஒரு உத்தரவு, நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் நம்ம அமைக்கும் போது இந்துக்காரன் நெத்தியில் வந்து பொட்டு வச்சிருங்க, குங்குமம் வச்சிருங்க, இல்லைன்னா விபூதி அடிச்சிருங்க. அடிச்சாதான் ஒட்டுமொத்த இந்துக்காரனுக்கு நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்காரனுக்கு விபூதி அடித்து தக்க வைக்க முடியும். இல்லைன்னா நாம் வந்து இந்து விரோதி ஆகிடும்னு சொல்லி நம்மளை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு ஆபத்தாயிரும். அதனால எல்லாரும் வைங்க. உதயநிதிக்கு நெத்தியில் வைக்க முடியாது, அதே மாதிரி வந்து ஸ்டாலின் சின்ன மேளத்துக்கு நெத்தியில் வைக்க முடியாது, ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களாம். கொடுத்து எல்லா டிசைன்லையும் இது வைக்கணும்னு சொல்லி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா. அப்படி தான் நமக்கு கிடைச்சிது. அப்புறம் விசாரிக்கும் போது அதான் தெரிஞ்சுது. அப்போது திமுகவே இப்போ என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா, வெளிப்படையாக அது ஏதோ சொல்லிவிட்டோம், இந்து விரோதங்கிறத பேசிவிட்டோம், ஆனால் இனிமே நம்ம அதை வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து கடந்த தீபாவளி அன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி நடந்த திமுக நிகழ்ச்சியில் வந்து இவர் உதயநிதி வந்து அதாவது கொண்டாடக்கூடியவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கா? தீபாவளிக்கு வாழ்த்து சொன்ன மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். அழகாக அங்கே ஒரு காய் நகர்த்திட்டு போனார். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்பட்டமாகவே தெரியும். அதனால வரக்கூடிய தேர்தல் வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு சேலஞ்சியான தேர்தலாக இருக்கும். திமுக உள்கட்சியிலையும் பெரிய பிரச்சனை சந்திச்சு அது உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை வரப்போகிறார், தமிழகத்துக்கு வரப்போகிறார். அமாவாசை அன்று தமிழகம் வருகிறார் அண்ணாமலை. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுகவில் ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடிகிறது, அண்ணாமலை வந்தால் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் செவனேன்னு இருந்தேனேயா அப்படின்ற மாதிரி திமுக இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை வரப்போகிறார். இந்த கேள்வி கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட மட்டும் இல்ல, பொதுவான மக்கள் எல்லார்ட்டையும் இருக்கு. ஏன்னா இவர் இல்லாததுனாலதான் இங்க உள்ள பல மறைக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் அப்படியே மறைஞ்சே போயிருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வெளியே வரும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அண்ணாமலை வருகைக்கு பின்னாக எப்படி இருக்க போகிறது திமுகவின் அரசியல்? திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து 30ஆம் தேதி தமிழகம் தாயகம் திரும்புறாரு அவரு. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி வந்து காலையில் செய்தி என்ன தெரியுமா? 30ஆம் தேதி தமிழகத்துக்கு ரெட் அலர்ட். ரெட் அலர்ட் போட்டாச்சு தமிழகத்தில் வந்து ரெட் அலர்ட். அன்றைக்கு தான் வந்து அவர் வாரார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்துக்கு வாராரு. இங்கே வந்து ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காலநிலை அந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான். அரசியல் காலநிலையும் அப்படி தான் இருக்குது. இது இயற்கையினுடைய காலநிலை. அதனால் மழையின் காரணமாக தமிழகத்தில் ரெட் அலர்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் அரசியல் காலநிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு அவர் என்ன செய்ய போகிறாரு, அடுத்த கட்ட வேலை என்ன தொடங்க போகிறாரு, என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் ஊழல் எல்லாம் கையில் கொண்டு வர போகிறாரு, இல்லை ஏற்கனவே கொடுத்த ஊழல்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னெல்லாம் பண்ண போகிறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னத்தை செய்வார், எந்த அமைச்சருக்கு நாற்காலியை பிடிங்கி விட போகிறாருங்கிறது தெரியாமல் இங்கே இருந்து எல்லாருமே தவச்சிக்கிட்டு இருக்காங்க, திமுகவில் குறிப்பாக. இதுதான் உண்மை. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிஜேபியை. அந்த லெவலுக்கு அவர் சைலண்டாக அந்த பக்கமாக போயிட்டாரு. திமுக காரங்களுக்கு வந்து இப்போவே வந்து நடுங்கி தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு இப்போவே வயரெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போங்கிற பதட்டமும்
நடுக்கமும் திமுக மட்டத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. அண்ணாமலை வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர் அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து உதயநிதியை ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு முகத்தை வந்து அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தகுதியானதாக இருக்கணும்ல. அந்த தகுதிங்கிற இடத்துல அடி வாங்கி போகிறதில்ல. அந்த இடத்துல நீங்கள் இப்போது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள இளம் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து ஜோசப் விஜய் நீங்கள் தூக்கிட்டு வருவீங்க, 50க்கு மேலே அவருக்கு வயசு. அடுத்து வந்து சீமானை கொண்டு வருவீங்க, அது 55 57 வயசுக்கு மேலே. அது இளைஞர் கணக்கிலே வராது. சரி, அடுத்து வந்து யார் இருக்கான்னு பார்த்தா உதயநிதி சின்ன மேளம்னு சொல்லுவீங்க, அவரும் 49க்கு மேலே, 50 முடிஞ்சு போச்சு. சரி, யார் 40க்கு கீழே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ். சரி, படிப்புன்னு நீங்கள் எடுங்க, அண்ணாமலை எம்பிஏ, அப்புறம் யூபிஎஸ்சில் பாஸ் பண்ணி ஐபிஎஸ்ஸாக வந்தவர். சரி, திறமைன்னு எடுத்துக்க, 10 வருஷமாக போலீஸ் அதிகாரியாக இருந்து அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு அதிகாரி இருந்து சாதித்து காட்டியவர். அது எங்கள் கர்நாடகத்தில். தமிழகத்துக்கு தண்ணியே தரமாட்டான், தமிழனெல்லாம் எதிரியாக பார்க்கக்கூடிய கர்நாடகத்தில் போய் ஒரு தமிழன் ஒரு கொடியை நாட்டிட்டு வந்து வெற்றி கொடியை நாட்டிட்டு வர்றது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ அவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். சரி, ஒழுக்கம், அண்ணாமலை அங்கே அதிகாரியாக இருந்தபோது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டிருப்பார். அதை தாங்கன்னு அங்கே இருக்க காங்கிரஸ் அரசாங்ககிட்ட கேட்டு இவங்க எல்லாம் சலிச்சு போயிட்டாங்க. கிடைச்சா தானே கொடுப்பாங்க, இருந்தால் தானே கொடுப்பாங்க, நடந்தால் தானே இருக்கும். அப்போ ஒழுக்கத்துலேயும் நம்பர் 1 அப்படிங்கிறத டிக் அடிச்சிடலாம் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு. திறமையிலையும் சொல்லிடலாம், படிப்புலையும் சொல்லிடலாம், அப்புறம் நேர்மையிலையும் நீங்கள் சொல்லிடலாம். எல்லாமே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கார். உண்மை, ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு எல்லாத்துலேயும் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு நிகரான ஒரு ஆளை நீங்கள் தமிழகத்தை அரசியலுக்குன்னு வந்திருக்கல யாரையாவது சுட்டி காணிக்க முடியுமா? யாருமே இல்லை. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. உதயநிதி மாத்திரம் உதயநிதி சின்னமேளம் அவர்களை நீங்கள் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு நிகராக கொண்டு போய் தராசில் வச்சிங்கன்னா அது எந்த மாதிரி இருக்கும் நினச்சி பாருங்க. பொருந்தாது இருக்கும். ஒரு கேள்விக்கு அவருடைய ஒரு கேள்விக்கே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை இல்லாத ஆளு தான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாத்தாவுக்கு பேரை சொல்லி அப்பாவுக்கு பேரை சொல்லி அப்படி வந்தவர் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அவர் அப்படி இல்லை. அண்ணாமலை ஐபிஎஸ் திறமையினால் வந்தவங்க. அவங்க அப்பா வந்து யாருங்கிறது நிறைய பேருக்கு அவங்க பேரே தெரியும். அவங்க அப்பா பேர் குப்புசாமி அப்படிங்கிறது கூட நிறைய அந்த ஐயாவுடைய பேரை பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளோதான். எந்த அரசியல் அடையாளமும் இல்லாமல், அரசியல் குடும்பமும் கிடையாது, அவங்க விவசாய குடும்பம். அப்படி எல்லா வகையிலையுமே வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் மறுபடியும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மறுபடியும் தமிழகத்தில் வந்து இந்த மாது இந்த போதை இந்த வஸ்துக்களெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும், அரசாங்க நிர்வாகங்களெல்லாம் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கணும், துறைகளெல்லாம் ஊழல் இல்லாமல் இருக்கணும், கடவுள் பக்தி மதிக்கப்படணும், இந்து கோவில்களெல்லாம் புறணமைக்கப்படணும், சிறப்பாக கொண்டாடப்படணும், புனிதத்தை காப்பாற்றணும் அப்படிலாம் நினைச்சோம் அப்படின்னா அண்ணாமலை ஒருவர் தான் அந்த இடத்துல இருக்காரு. அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்துக்கு வந்த பிறகு பல அதிரடி மாற்றங்களை தமிழக அரசியல் களம் காண இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.